شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. யாக்கூப் நபியினுடைய பிள்ளை இந்த இப்ராஹிம் நபியினுடைய வழித்தோன்றலிலே வந்தவர்கள் தான். இப்ராஹிம் நபியினுடைய பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் நபியினுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் நபியினுடைய பிள்ளை தான் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அழகில் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அழகை படைச்சான. அழகை படைச்சிட்டு அதுல அந்த அழகினுடைய மொத்த பாதியை யாருக்கு கொடுத்தானா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து. மீதி பாதியைத்தான் உலகத்துல மற்ற ரோஜா பூக்கு வேற எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா பங்கிட்டு கொடுத்துருக்கான். நம்மள யாராவது வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? ஃபாரினர்ஸை பார்த்தா அதுல மொத்த பாதியில இருந்து கொஞ்சத்தை தான் கொடுத்துருக்கான். ஒரு ரோஜா பூவை பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? அதுல மொத்த பாதியில இருந்து ஒரு துளியை தான் கிள்ளி கொடுத்துருப்பா. ஆனா யூசுப் நபிக்கு எதை கொடுத்தானா? அழகுங்கிற அந்த ஒரு விஷயத்தை படைச்சு மொத்த பாதியை எடுத்து யூசுப் நபிக்கு கொடுத்துட்டானா. அவ்வளோ பெரிய அழகான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாற்றை சொல்லும் போது மட்டும் நாம் ஒரு அழகிய வரலாறை எடுத்து கூற இருக்கின்றோம் என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே. அல்லாஹுவே அந்த வரலாறை அழகிய வரலாறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யூசுப் நபியினுடைய சரித்திரம் வரலாறு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா யூசுப் நபியினுடைய வரலாறை துவங்கும் பொழுது கனவுடனே துவங்குகின்றான், முடிக்கும் பொழுது கனவுடனே முடிக்கின்றான். கனவில் ஆரம்பித்து கனவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு. யூசுப் நபி சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது தன்னுடைய வாப்பாட்ட போய் சொல்றாங்க, அத்தாட்ட போய் சொல்றாங்க, இன்னி ரஐத்து அஹத அஷர கௌகபன் ஃபில் மனாமி வஷம்சு வல் கமரு ரஐத்துஹும் லி சாஜிதீன். நான் கனவுல பார்த்த நேத்து எனக்கு ஒரு 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சஜிதா செய்கிற மாதிரி நான் கனவு பார்த்தேன். என் முன்னாடி நின்று 11 நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கனவிலே பார்த்தேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவதாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த வரலாறு. முதல்ல இந்த கனவினுடைய கதையை சொல்லித்தான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவை துவங்குகின்றான். யூசுப் நபி போய் தன்னுடைய வாப்பாட்ட போய் சொல்றாங்க. உடனே அதற்கு பதில் அத்தா சொல்றாங்க, அவங்களுடைய வாப்பா யாருன்னா இஸ்ஹாக் நபியினுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூசுப் நபியினுடைய வாப்பா பேர் என்ன பேரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்கள்ட்ட போய் சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, இந்த கனவு ஒரு மிக முக்கியமான கனவாக இருக்கிறது. இதன் மூலமாக அல்லாஹு தஆலா உனக்கு ஏதேனும் நலவுகளை நாடக்கூடும். அதனால இந்த கனவை போய் யார்ட்டையும் சொல்லிடாத. முக்கியமா உன்னுடைய அண்ணன் தம்பிகிட்ட யார்ட்டையும் போய் என்ன செஞ்சிடாத, இந்த கனவை போய் சொல்லிடாத. அவங்களுடைய அண்ணன்மார்கள் இவங்க தான் லாஸ்ட் புள்ள. இவங்க அந்த குடும்பத்துல அவங்க வாப்பாக்கு 2 மனைவி. அதுல மூத்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க ஒரு 10 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இளைய 2வது மனைவிக்கு பிறந்தவங்க ஒரு 2 பிள்ளைங்க. அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் பின்யாமீனும் 2 பேரு. மீதி ஒரு 10-11 பேர் இருக்கிறாங்க. அவங்க யார்ட்டையும் இந்த கனவெல்லாம் சொல்லாத, ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்திருக்கணும். அவங்க உனக்கு கெட்டது செய்கிறாங்களே இல்லையோ, ஷைத்தான் அவர்களுடைய மனதிலே ஏதேனும் வழிகெடுதலை ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த கனவை நீ அவங்கள்ட்ட போய் சொல்லாதன்னு சொன்ன உடனே இப்படி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அல்லாஹு தஆலா அந்த சூறாவில் ஆரம்பிக்கிறான். இதுக்கு அடுத்து இவங்களுக்கு இந்த சகோதரர்களுக்கு எப்பொழுதுமே என்னன்னு கேட்டா, நம்மளுடைய வாப்பா இந்த 2 பிள்ளைங்க மேல மட்டும் ஒரு ரொம்ப பாசமா இருக்காது. சின்ன பிள்ளைங்க 2 பேரும். அவங்களுடைய அண்ணன்மார்களுக்கெல்லாம் என்னன்னா, இந்த 2 பிள்ளை மேல மட்டும் இவங்க பாசமா இருக்கிறாங்களேன்னு உடனே எப்படியாவது நம்ம இவங்களை வெளியே அழைச்சிட்டு போனோம், ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. உடனே அவங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையுடைய பாதுகாப்புல இருந்து கொஞ்சம் பிரிச்சு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கு ஒரு பொய் சொல்றாங்க, என் தம்பியை எங்க கூட விட மாட்டீங்களா? நாங்க பாசமா பத்திரமா பார்த்துக்க மாட்டோமா? நீங்களே அவங்கள வச்சுக்குவீங்களே, ஒரு நாளைக்கு எங்க கூட அனுப்பிதான் விடுங்களேன், நாங்க பத்திரமா அழைச்சிட்டு போய் பாசமா பார்த்துக்கிட்டு திரும்ப கூட்டு வரோன்னு சொல்லி அடுத்து நெக்ஸ்ட் கதையை அல்லாஹு தஆலா சொல்றான். பத்திரமா நாங்க அழைச்சிட்டு போறோன்னு இல்ல இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் கை தவறி அல்லது உங்களுடைய கவனம் தவறி ஏதேனும் செய்து விடக்கூடும், நான் அனுப்ப மாட்டேன்னு உடனே இதெல்லாமும் சாக்கு போக்கு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்களுடைய தந்தை எவ்வளோ சொல்லியும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியும் மீறி அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போகும்போதே அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஏதேனும் செய்ய வேண்டும் என்று. அப்படி அழைத்து கொண்டு போய் சென்றவர்கள் ஒரு கிணற்றிலே தூக்கி யூசுப் நபியை போட்டுட்டாங்க.
சட்டையை கழட்டிக்கிட்டு கிணத்துல தூக்கி போட்டாங்க. ஏன் சட்டை? எதுக்காக சட்டையை கழட்டினாங்க? அந்த சட்டையில ஓநாயினுடைய ரத்தத்தை தெளிச்சு அதை கொண்டு போய் தன்னுடைய வாப்பாட்ட காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? நம்முடைய தம்பியை நாங்கள் அழைச்சிட்டு போனோமா, நாங்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தோமா, அந்த கவனத்துல தம்பியை கவனிக்க மறந்துட்டோம், ஓநாய் தம்பியை அடிச்சு சாப்பிட்டுடுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யார் அடிச்சு சாப்பிட்டாங்க? ஓநாய் அடிச்சு சாப்பிட்டுடுச்சு. அப்படின்னு இதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? இந்த பாருங்க, இந்த சட்டை ரத்தமா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் தம்பியை அடிச்சு சாப்பிட்டதனுடைய கதை அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கூப் நபிட்ட சொல்றாங்க. நபிக்கு ஒன்றும் தெரியாதா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி, அவங்களுக்கு தெரியாதா என்ன நடந்திருக்குன்னு? ஏதாவது ஒண்ணுன்னா அஜயத்துல போயிட்டு தான் மை தடவி பார்ப்பாங்க, இல்லை வெத்தலை போட்டு பார்ப்பாங்க. அவங்க பெரிய நபி, அவங்களுக்கு ஏதாவது தெரியாம இருக்குமா சொல்லுங்க? ஏதாவது நடந்தது உண்மையா பொய்யா அவங்கள்ட்ட போய் ஏமாத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இருக்கிறான், நான் யாரை நம்புறேன்? அல்லாஹ் நம்புறேன். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கலுல் முத்தவக்கீலுன், என்னுடைய நம்பிக்கை அனைத்துமே அல்லாஹ்வின் பக்கமே இருக்கிறது, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவனாக இருக்கின்றான். உங்களுடைய வார்த்தையினுடைய உண்மையோ பொய்யோ எனக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான், நான் அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டிக்கிறேன்னு சொல்லி யார் சொல்லிட்டா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஹஸ்பி அல்லான்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சும்மா விடுவானா? என்ன வார்த்தையை சொல்லிட்டாங்க? ஹஸ்புன் அல்லான்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு ஆபத்து மனுஷனுக்கு ஏற்பட்ட என்ன வார்த்தையை தான் சொல்லணும்? ஹஸ்புன் அல்லா. இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை தான். நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்ட உடனே ஹஸ்புன் அல்லா அப்படிங்கிற வார்த்தையை தான் சொன்னாங்க. இப்படிப்பட்ட வார்த்தையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அங்க கிணத்துக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் வருது, வியாபார கூட்டம். கிணத்துல தண்ணி கிடைக்குமான்னு எட்டி பார்த்தவங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக யார் தான் கிடைச்சாங்க? ஒரு சின்ன புல்ல தான் கிடைக்குது. சரி பரவாயில்ல, நம்ம அவங்க வியாபார கூட்டத்துக்கு எது கிடைச்சாலும் எடுத்து வித்துருவாங்க. உடனே கிணத்துக்குள்ள வாளியை போடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம தூக்குறாங்க, மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. மார்க்கெட்ல ஒரு மன்னர் இடத்திலே அவர்களை விற்பனை செய்து விடுகிறார்கள். யூசுப் நபி எங்க போறாங்க? ஓநாய் அடித்து சாப்பிட்டு விட்டது என்று ஏமாற்றிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்வு இப்போ எங்க ஆரம்பிக்குது? மன்னருடைய இடத்திலே இருந்து ஆரம்பிக்குது. இப்போ அல்லாஹ் அதெல்லாம் சொல்ற வரிசையா இந்த கதையெல்லாம் இந்த சூறாவுல வரிசையா சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ மற்ற நபிமார்களையாவது அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படின்னு பாதி பாதியா சொல்றா. ஆனா யூசுப் நபி கதையை ஒரே சூறாவுல வரிசையா சொல்லிட்டே வரேன். இப்போ வித்தாச்சு, மன்னர் அரசவைக்கு வந்தாச்சு. இப்ப அல்லாஹ் அடுத்து எங்க கொண்டு போறா? அவர்கள் அந்த மன்னர் அரசவையிலே மன்னர் இடத்திலே அறிவு முதிர்ச்சி இளமை பெறுகின்ற வரை 25 ஆண்டு காலம் வாழ்ந்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த கதையை அப்படியே சொல்றான். அவர் அங்க அறிவையெல்லாம் பெற்றுக்கொண்டார், முதிர்ச்சி அடைந்தார், இளமையை அடைந்தார். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் சொல்றான். அப்படி இளமையான காலகட்டத்துல அந்த மன்னருடைய மனைவிக்கும் யூசுப் நபிக்கும் ஒரு சச்சரவுகள், சண்டைகள் ஏற்படுது. அந்த சண்டை எங்கு போய் முடிகிறது என்று சொன்னால், மன்னருடைய மனைவி யூசுப் நபியின் மீது தவறான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு? இவர் என் மீது தவறாக நடந்து கொள்ள முயன்றார். ஆனா அதுக்கு என்னெல்லாமோ அடையாளம் சொல்லப்படுகிறது. சட்டை முன்னாடி கிழிந்திருக்குதா பின்னாடி கிழிந்திருக்கிறான்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆள் தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு ஆள் தப்பா நடந்துக்கிட்டான்னா அவர்கிட்ட எப்படி சண்டை போடுவோம்? நேருக்கு நேரா வந்தாருன்னா எங்க சட்டை கிழியும்? முன்னாடி தான் கிழியும். ஆனா அவர் நம்மளை விட்டு தப்பிச்சு ஓடுனாருன்னா அவரு கூட சண்டை போடும்போது சட்டை எங்க கிழியும்? பின்னாடி கிழியும். இப்போ இப்படி சட்டை எங்க கிழிஞ்சிருக்கு, முன்னாடி கிழிஞ்சிருக்கா பின்னாடி கிழிஞ்சிருக்கான்னு பார்த்ததுல யூசுப் நபி குற்றவாளி இல்லை என்று முடிவாகியதற்கு பிறகும் கூட மன்னரால் அந்த இடத்தில் எதுவும் செய்ய முடியல. மனைவியை விட்டு கொடுக்க முடியுமா? ராணி, மகாராணி அவங்க. சரி கொஞ்ச நாளைக்கு நீ சிறைச்சாலையில இருப்பா, கொஞ்ச நாளைக்கு எங்க இரு? சிறைச்சாலையில இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப இதுக்கு இடையில யூசுப் நபி துவா செய்வதாகவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, ரப்பி இன்னி அஹப்பு இலைய, இறைவா எனக்கு சிறைச்சாலையே மேலானதாக இருந்தால் அதையே நான் உன்னிடத்திலே வேண்டுகிறேன் அப்படின்னு யூசுப் நபியை துவா செய்றேன். ஏன்னா குழப்பமான காலகட்டம். ராஜாவுடைய மகனாக இளவரசராக வாழ்ந்த ஒருவருக்கு இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்ட உடனே சிறைச்சாலையே மேல்னு துவா செஞ்சு சிறைச்சாலைக்கு போறாங்க. அங்க கனவு, யூசுப் நபியினுடைய வரலாற்றுல கனவுக்கு மேல கனவா வருது. அங்க இருந்த ஒரு 2 பேர் கூட ஜெயில தன்னுடைய அறையில இருந்த 2 சகாக்கள், 2 நண்பர்கள் கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னா, ஒருத்தர் ரொட்டி தலைக்கு மேல இருக்கு, அது காக்கா கொத்தி தின்னுக்கிட்டே இருக்கு. இன்னொரு ஆள் ஏதோ ஒரு ஜூஸ திராட்சை பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கனவு காண்கிறார். உடனே இந்த 2 கனவையும் பார்த்துட்டு அந்த 2 தோழர்களும் சிறையில தனக்கு ரூம்ல இருக்கக்கூடிய அந்த 2 பேர் யூசுப் நபிட்ட கேட்குறாங்க,
இந்த 2 கனவு பார்த்தோமே, ஏதாவது விளக்கம் சொல்லுங்களேன்னு உடனே ஒரு ஆளு, நீ மரண தண்டனை அனுபவிக்க போறாய். மன்னர் உனக்கு என்ன செய்ய போறாங்க? உன்னுடைய தலையை வெட்டி வீழ்த்தி உனக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறார். இன்னொருவருக்கு, நீ பழத்தை பிழிகிற மாதிரி பழத்தை சாப்பிட்ற மாதிரி கனவு பார்த்தா இல்லையா, உனக்கு அரசவையில மன்னர் என்ன செய்ய போறாரு? வேலை போட்டு கொடுக்க போறாரு. நீ அரசருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்ப. உடனே யூசுப் நபி சொன்னாங்களா, அப்படி நீ ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அரசருக்கு பக்கத்துல என்னையை கொஞ்சம் ஞாபகப்படுத்து. ஜூஸ் போட்டு கொடுக்கும்போது என்ன செய்ய, என்னையை கொஞ்சம் ஞாபகப்படுத்து. அங்க போய் மறந்துடாத, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத. யூசுப்னு இப்படி ஒருத்தர் ஜெயில கஷ்டப்படுறாரு, இல்ல ஜெயில இருக்கிறாரு அப்படிங்கிறத மன்னருக்கு ஞாபகப்படுத்து. மன்னர் என்னைய பத்தி சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அவர் மறந்துட்டாரு. சொல்லி அனுப்புனாலே 2 பேரும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவொன்னு ஒரு ஆளுக்கு சிறை தண்டனை மவுத்து கொடுக்கப்படுது, அவர் மவுத் ஆயிட்டாரு. இன்னொரு ஆளுக்கு அதே மாதிரி அரசருக்கு ஜூஸ் புளிகிற வேலை கொடுக்கப்படுது. அவர் யூசுப் நபி சொன்னதையே மறந்துட்டார். இதையும் குரான்ல அல்லாஹ் சொல்றான். குரான்ல இந்த வார்த்தை அப்படியே சொல்றார். அவர் அதை மறந்துட்டார். இப்ப மன்னர் கனவு காண்கிறார். மன்னர் என்ன செய்கிறார்? கனவு காண்கிறார். என்ன கனவு காண்கிறார்? 7 கொழுத்த பசு நல்ல காளை மாடுகளையும் 7 மெலிந்த காளை மாடுகளையும் கனவு காண்கிறார். இதுக்கு விளக்கத்தை நாடு ஃபுல்லா தேடி தேடி அலைகிறாரு. என்ன விளக்கம்னு தெரியவே இல்லை. கனவுல ஆரம்பிச்ச கதை இப்போ எத்தனை கனவு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இப்போ 7 பெரிய மாடு, நல்ல வசதி, நல்ல கொழுத்த மாடுகளை, பெரிய மாடுகளை பார்க்கிறாரு. 7 மெலிஞ்ச மாடுகளை பார்க்கிறார், ஒண்ணுமே இல்லாத மாடுகளை. இதுக்கு விளக்கத்தை தேடி தேடி மன்னர் அலைஞ்சு தெரியல. இப்போ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த கனவுக்கு யார்கிட்டப்பா விளக்கம் கிடைக்கணும்? இப்போ ஜூஸை கொண்டு வந்தவர் பக்கத்துல வர்றாரு. ஜூஸை கொண்டு வந்தவர் பக்கத்துல ஜூஸ் கொடுக்க வர்றாரு. என்ன மன்னரே, ரொம்ப கவலையாவே இருக்கிறீங்களே? இல்ல நான் ஒரு கனவு பார்த்தேன், அதுக்கு விளக்கமே தெரியல. இப்பதான் அவருக்கு ஞாபகமே வருது. யூசுப் நபியை பத்தி யாருக்கு? அவருக்கு இப்பதான் ஞாபகமே வருது. இப்படி கனவுக்கு விளக்கத்துக்கா நீங்க ஆளை தேடுறீங்க? நம்மள்ட்ட ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு கனவுக்கு அழகான தெளிவான விளக்கத்தை சொல்வார் அப்படின்னு யூசுப் நபியை பத்தி சொல்றாரு. அவரா? நம்ம வீட்டு பிள்ளையாச்ச, நம்ம வீட்டு பிள்ளையாச்ச, இவ்வளவு நாள் நீ சொல்ல மாட்டியா? நான் ஊரெல்லாம் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா அப்படின்ன உடனே அவரை கொண்டு வாங்க, சிறையில இருந்து என்ன செய்யுங்க, அவரை தூக்கிட்டு வாங்கன்ன உடனே அவரை கொண்டு வரப்படுது. அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். 7 ஆண்டுகள் உங்க நாடு செல்வ செழிப்போடு இருக்கும். 7 பெரிய நல்ல கொழுத்த மாடுகளை பார்த்தாங்கல்ல, 7 ஆண்டுகள் உங்க நாடு செல்வ செழிப்போடு இருக்கும். அடுத்த 7 ஆண்டுகள் உங்க நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு. இதுதான் இந்த கனவுக்கு விளக்கம்னு உடனே இவர் சொல்றத நம்புறதா இல்லையா? இவர் சொல்றத நம்புறதா இல்லையா? நம்புறதோ இல்லையோ, நீதான் இனிமேல் நிதி அமைச்சர், நீதான் இனிமேல் நிதி அமைச்சர். அடுத்த 7 வருஷத்துக்கு இந்த நாட்டினுடைய ராஜாங்கத்துறை மந்திரி யாருதா? நீதான். ஏன்னா இங்க வாழ்ந்த புள்ளதானே, இங்க வளர்ந்த புள்ளதானே, இந்த நாட்டை எப்படி என்ன பார்க்கணும்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அதனால பொறுப்பை ஃபுல்லா உன் கையிலேயே கொடுத்துட்ற. இந்த 14 வருஷத்தையும் முதல் 7 வருஷத்தை எப்படி நீ கரெக்டா கொண்டு போகணும், அடுத்த 7 வருஷத்துல எந்த பிரச்சனையும் வராம எப்படி பாதுகாத்துக்கணும்னு பொறுப்பை யார் கையில கொடுத்துட்றேன்? உன் கையிலேயே கொடுத்துற நிதி அமைச்சர் அப்படின்னு அடுத்த இதுல இந்த சூறால அல்லாஹ்வுத்தாலா அப்படியே சொல்றா. அதே மாதிரி நிதி அமைச்சர் பொறுப்பை முதலில் ரேஷன் துறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது அந்த 7 ஆண்டுகள்ல தான். இப்ப ரேஷன் கடைன்னு வச்சிருக்கோமா இல்லையா? இந்த ரேஷன் கடையெல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா முதல் ரேஷன் கடையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அது எப்பொழுது? அந்த 7 ஆண்டுகள் பஞ்சம் வந்ததா இல்லையா? அந்த பஞ்சம் வந்த அந்த நேரத்துல தான் முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரேஷன் பொருட்களை மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். இப்ப ரேஷன் பொருளை வாங்கிறதுக்கு 10 அண்ணன் தம்பிங்க வராங்க. எங்க வராங்க? ரேஷன் பொருட்கள். அதே மாதிரி 7 வருஷம் நல்லா இருந்துச்சு, எல்லா நாட்டிலையும் பஞ்சம். யூசுப் நபி இருக்கக்கூடிய அந்த நாட்டுல மட்டும் என்ன இல்லை? பஞ்சம் இல்லை. ஏன்னா பொறுப்பு யார் கையில இருக்குது? இவங்க கையில இருந்தா முன்னாடியே இவங்களுக்கு தெரியுமே, 7 வருஷத்துல இப்படி வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரியுமே. அதனால 7 வருஷம் நல்லா இருக்கும் போதே இவங்க பின்னாடி உள்ள 7 வருஷத்துக்கு சேமிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால மற்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் யூசுப் நபிகிட்ட தான் உதவி கேட்டு வந்தாங்க. உதவி கேட்டு வந்ததுல யாரும் இருக்கிறாங்க? 10 அண்ணன் தம்பிகளும் இருக்கிறாங்க. இவங்களை கிணத்துல தூக்கி போட்டாங்களா இல்லையா? அவங்களும் இருக்கிறாங்க. அந்த 10 பேர் இங்க நிக்கிறாங்க. என்ன யாருன்னு தெரியுதா? தெரியல. அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்கறாங்க. யாரு கேட்கறா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தெரியலையே. சரி, உங்களுக்கு ஒரு தம்பி உண்டு இல்ல? இவங்க சொல்றாங்க. ஆமா, எங்களுக்கு ஒரு தம்பி உண்டு. உங்களுக்கு எப்படி தெரியாது? இதெல்லாம் குரான்ல அல்லாஹ் அப்படியே சொல்றான். ஆமா, அவர் பேரு கூட பின்யாமின் தானே. எல்லாம் இப்படி கரெக்டா சொல்றீங்களே. நீங்க அடுத்த முறை வரும்போது பின்யாமின் இங்க அழைச்சிட்டு வரணும், இல்லாட்டா உங்களுக்கு ரேஷன் கிடையாது. ரேஷன் கார்டை கட் பண்ணிடுவேன். நீங்க அடுத்த முறை வரும்போது என்ன செய்யணும்? தம்பி அழைச்சிட்டு வரணும். ஐயே, என்னடா இது வம்பா போச்சு, ஏற்கனவே ஒரு தம்பியை காணா போட்டோம்,
அதுக்கு அத்தா அழுது அழுது இன்னும் கண்ணு தெரியாம குருடாகி அத்தா பயங்கர கஷ்டத்துல இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு தம்பியும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னா இப்ப நம்ம அதை போய் எப்படி சொல்றது? இல்லைங்க அதெல்லாம் முடியாது, அது பெரிய கதைங்க. இல்ல நீங்க அடுத்த தடவை அழைச்சிட்டு வந்தாதான் உண்டு, இல்லட்டா இந்த பக்கத்துக்கு நீங்க வரவே கூடாது, ரேஷன் கார்டு உங்களுக்கு கிடையாது, ரேஷன் பொருட்கள் கட்டுன உடனே சரி சரின்னு சொல்லி அத்தாட்ட போய் சொல்றாங்க. யார்கிட்ட? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இங்க அனுப்பி விடுறவங்க இவங்க சட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. யார் சட்டையை கொடுத்து? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் மேனியிலே கடந்த சட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த சட்டை வர்றதுக்கு முன்னாடியே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், என் மகன் உயிரோடு இருக்கிறான், என் மகன் உயிரோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான், அல்லாஹ் என் மகனை என்னோடு அழைத்து கொண்டு வந்து விட்டான், இதோ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் என்னோடு வந்து விட்டான். அந்த சட்டை வர்றதுக்கு முன்னாடியே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக திருக்குரானிலே அல்லாஹு தஆலா ஒரு சரித்திர சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி பென்யாமீன் அழைச்சிட்டு அங்க போகப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உண்மை கதையெல்லாம் சொல்றாங்க. நாதா உங்களுடைய சகோதரர் அல்லாஹு தஆலா எனக்கு இத்தனை பெரிய பதவியை கொடுத்திருக்கிறான்னு யாக்கூப் நபிட்ட போய் சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் வராங்க. அதுதான் 11 நட்சத்திரம். சகோதரர்கள் தான் யாரு? 11 நட்சத்திரம். சூரியன் சந்திரன்ங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க பெரிய ஆளா இல்லையா? இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ற கதையத்தான் அல்லாஹு தஆலா முதல்லயே ஒரு கனவின் மூலமாக யூசுப் நபிக்கு ஒண்ணு சேர்த்து அவங்க வாழ்க்கை எங்க போய் முடிஞ்சு எப்படிலாம் வருங்கிறத முதல் கனவுலேயே அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். முதல் கனவுலேயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கனவை நிகழ்த்தி காட்டி 11 நட்சத்திரமாக தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் இவருடைய காலிலே விழுந்து விளைவிக்கக்கூடிய அந்த சஜிதாவை தான் அல்லாஹு தஆலா முதல் கனவிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்த்தினான். சரித்திர சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று பெயர்தாங்கிய ஒரு சூரத்து யூசுப். தமிழ்ல எடுத்து படிச்சு பாருங்க. முழு கதை அல்லாஹு தஆலா முதல்ல இருந்து வரிசையா சொல்லிக்கிட்டே வர. வேற குர்ஆனுடைய ஆயத்துக்களை நீங்க ஓதுனா கூட அந்த வரலாறுகள் உங்களுக்கு புரியாது. யூசுப் நபியினுடைய சூறாவை நீங்க ஓதி பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு வரிசையாக உங்களுக்கு புரிந்துவிடும். எனவே நீங்கள் தமிழிலே எடுத்து யூசுப் நபியினுடைய வரலாறை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நபியை பற்றி நாம் படித்து பார்ப்போம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், உலகம் அழியும் வரை அவர்களை மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திருக்குர்ஆனிலே அவர்களுடைய வரலாறை அல்லாஹு தஆலா பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அந்த நபியை அல்லாஹு தஆலா எப்படி பொருந்தி கொண்டானோ, எப்படி உயர்வான அவர்கள் பட்ட சோதனைகளுக்கெல்லாம் கஷ்டத்திற்கெல்லாம் அல்லாஹு தஆலா அடுத்த கட்டங்களிலே உயர்வான பதவிகளை வாய்ப்புகளை வழங்கி யூசுப் நபியை கௌரவப்படுத்தினானோ அது போன்ற வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கும் தந்த அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان